வாங்கம்மா. அண்ணா, இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மாத்திரையெல்லாம் எதுக்காக சாப்பிடுறது? எதுக்குமா கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். இந்த மாத்திரையெல்லாம் எங்க அப்பா தான் சாப்பிடுறாரு. இந்த 2 மாத்திரையை வழக்கமா சாப்பிடுவாரு. இந்த ஒரு மாத்திரை மட்டும் புதுசா இருக்கு. அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பாட்டியே கேட்க வேண்டியதானம்மா? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே. இது ஹார்ட் அட்டாக் வந்தவங்க சாப்பிட்ற மாத்திரம்மா. ஹார்ட் அட்டாக் மாத்திரையா? எங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அண்ணா, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏம்மா தப்பா சொல்ல போறேன்? ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எல்லாருமே இந்த மாத்திரையை தாம்மா வாங்கிட்டு போறாங்க. நானே பல பேருக்கு கொடுத்துருக்கேனே. அப்பாவுக்கு பிபி சுகர் தான் இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளத்தை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லலையே. ஒண்ணுமே சொல்லலையா? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது உங்களுக்கே தெரியாதா? ஒருவேளை சொன்னா நீங்க எல்லாம் பயந்துருவீங்கன்னு சொல்லாம விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க அப்பாவே இங்கதாமா வந்து மாத்திரை வாங்கிட்டு போறாரு. அப்பா, அப்பா, என்னம்மா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னம்மா? கொஞ்சம் வாங்கப்பா. நான் கொஞ்சம் வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாங்கப்பா. என்னம்மா? அபிராமி, என்னம்மா? நீங்க வாங்கப்பா. என்னன்னு சொல்லு. அபிராமி, என்னம்மா? அப்பா, வர வர நீங்க நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்குப்பா. ஏன்பா என்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சீங்க? என்னம்மா சொல்ற? நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கலையே. சும்மா போய் சொல்லாதீங்கப்பா. எவ்வளவு பெரிய விஷயம் இது. இத போய் என்கிட்ட சொல்லாம இருக்கலாமா? அம்மா கிட்டயும் என்கிட்டயும் நீங்க இத சொல்லி இருக்கணும். நாங்க என்ன வெளியாளா? இது ரொம்ப சீரியஸான விஷயம்ப்பா. மறைச்ச பிரயோஜனம் இல்ல. உடனே இதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணணும். நாம பணத்தை தொலைச்சது இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே இதை மறைச்ச பிரயோஜனம் இல்லை. பேசாம சொல்லிட வேண்டியதுதான். என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு இல்ல. சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும்பா. அதுக்காக சொல்லாம விட்டுறதா? என்னப்பா இது? இது எப்படி உன் கையில? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தத எங்க கிட்ட சொல்லி இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளமா? ஆமாப்பா. நீங்க எனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த பிரிஸ்கிரிப்ஷனை நான் கபார்டை கிளீன் பண்ணும்போது கிடைச்சது.
என்ன மருந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க மெடிக்கல் ஷாப்ல போய் விசாரிச்சேன். ஏன்பா ஒரு மெடிக்கல் கடைக்காரன் சொல்லிதான் நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அது அது ஹார்ட் அட்டாக் வந்தவங்க சாப்பிடுற மாத்திரதாம்மா. ஆனா எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு டாக்டர் உங்களுக்கு இந்த மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு? சொல்லுங்கப்பா. அது எனக்கு வயசாயிடுச்சு இல்லையாமா, ஒரு முன்னெச்சரிக்கையா தான் அந்த டாக்டர் இந்த டேப்லெட்டை எழுதி கொடுத்திருக்காரு. உங்க அம்மா கிட்ட சொன்னா அவ என்னெல்லாமோ நினைச்சு பெரிய கலாட்டாவே பண்ணிடுவா. நீயும் அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா. மத்தபடி பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. உண்மையிலே உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்லம்மா. அப்படின்னா நீங்க என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஒண்ணும் இல்லல்ல, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? என் மேல சத்தியம் பண்ணுங்கப்பா, சத்தியம் பண்ணுங்கப்பா. அபிராமி, ஏன்பா பயப்படுறீங்க? சத்தியம் பண்ணுங்க. ஏம்மா, உன் மேல சத்தியம் பண்ணாதான் உங்க அப்பாவை நீ நம்புவியாமா? அப்படி இல்லப்பா, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. எனக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில எந்த ரகசியமும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும்பா. ஒருவேளை நாங்க மனசு கஷ்டப்படுவோமோன்னு நீங்க இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன்பா. இனிமே இந்த மாதிரி எதையும் மறைச்சிடாதீங்கப்பா, மனசு தாங்காது. அபிராமி, பயப்படாதம்மா. ஆசை உள்ள உனக்கு அவ்வளவு சீக்கிரமா சாவு வராது. நான் பேராசக்காரம்மா. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அத்தனை பேரையும் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாவு வரும். பயப்படாத கண்ணா, பயப்படாத. உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. சரியா? சுந்தரமூர்த்தி எழுதிட்டியா? எழுதுனமா. வடிவேலு அவர்கள்னு எழுத. ஏண்டி, அந்த மூணாவது வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க பேர் என்ன? முத்தரசிமா. மா, அவங்க இப்பதானே புதுசா குடி வந்தாங்க, அவங்களுக்கும் எழுதணும். இருந்தாலும் நம்ம தெருவுல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துரும் வேண்டியே. நாளைக்கு காலையிலேயே பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துடணும். அடுத்த வாரம் பெரிய நாயகி பத்திரிக்கையும் வந்துடும். ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு கொடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? இந்த கல்யாண டிராமா வேற இன்னைக்குன்னு பார்த்து ஓவர் டைம்னுட்டான். சரி, அவன் சாப்பிட வர நேரமாச்சு. என்ன, நான் போய் அவனுக்காக சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி வைக்கிறேன். நீங்க பத்திரிக்கை எல்லாம் எழுதி வைங்க. அக்கா, எனக்கு இன்னும் 5 பத்திரிக்கை வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்றேன், எழுதி வை. ஏய், போன வாரம் தானடி 10 எடுத்துட்டு போனேன், திருப்பி உனக்கு 5 வேணுமா? பத்தாதுக்கா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஏய் சுகந்தி, போன் அடிக்குது பாரு. ஐ, உன்னோட வருங்கால வீட்டுக்காரர் தான் இருப்பாரு, நீயே போன் எடுத்து பேசுப்போ. ஐயோ அக்கா, போய் எடுத்துருக்கா, இல்லனா நேரா ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துட போறாரு. கட்டாயிடுச்சேடி. போச்சு, போ, நேராவே வர போறாரு. நீ சும்மா இரு. ஐயோ, அவர்தான். சுகந்தி. என்னக்கா? கொஞ்சம் சீக்கிரம் வா. எதுக்கு? இங்க வாயே, நான் சொல்றேன். ஆரம்பிச்சுட்டாடா. அவ போனுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுக்க என்ன கூப்பிடுறா போல இருக்கு. சீக்கிரம் வா, கட்டாயிட போகுது. வரேன்க்கா. இவ தொல்லை தாங்க முடியலையே. ஏய், எழுதுடி. என்னக்கா? அவர் தாண்டி போன் பண்றாரு, கொஞ்சம் போன் எடுத்து பேச. என்னக்கா நீ? எத்தனை நாளைக்கு தான் நான் உன்ன மாதிரியே பேசிட்டு இருக்கிறது?
அவரை கல்யாணம் பண்ணிக்க போறது நீதானே, நீதான் பேசணும். ஓய், என்ன மிரட்ட? இல்ல இல்ல, கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் பேச, நாளையில இருந்து நானே பேசுறேன். ஏன் இன்னைக்கு நாள் நல்லா இல்லையாக்கும்? ஐயோ கட்டாயிட போதுரி, சீக்கிரம் எடுத்து பேசுறி. ஐயய்யய்யய்ய, ச்சே, உன் தொல்லை தாங்க முடியல. போன கொடு. ஹலோ. என்ன பெரிய நாயகி, போன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? வழக்கம் போல பயமா? ஆமா, எல்லாரும் இருக்காங்கல்ல. நீங்க பாட்டுக்கு இப்படி அடிக்கடி போன் பண்ணிட்டு இருந்தா வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நான் உனக்கு போன் பண்ணாம இருந்தாதான் அவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. சரி, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? நம்ம பேசுறதுக்கு நேரங்காலம் இருக்கேன்னு. உன் நினைப்பு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன் தெரியுமா? நான் இது வரைக்கும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. இப்ப ஓ மேல ஆசைப்பட்ட நீயும் எனக்கு கிடைக்க போற. ஐயோ, சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு உங்க எல்லாருக்கும் நான் தான் ட்ரெஸ் எடுக்க போறேன். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? அக்கா, உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறாராம். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு வெக்கப்படாம சொல்லு. பிங்க் கலர்னு சொல்லு, அதுதான் என்கிட்ட இல்லவே இல்ல. பிங்க் கலர்ல புடவை எடுத்துருங்க, அதுக்கு மேட்சா ஜாக்கெட்டும். நான் உனக்கு புடவையெல்லாம் எடுக்க மாட்டேன். பாவாடை தாவணி தான் எடுக்க போறேன். அதுலதான் நீ ரொம்ப அழகா இருக்க. என்னடி? இல்ல, உனக்கு அவரு பாவாடை தாவணி எடுத்து கொடுக்க போறாராம். அதுல நீ எப்படி இருப்பேன்னு நினைச்சா. அது மட்டும் இல்ல, உன்னை முதல்ல நான் பார்த்ததே பாவாடை தாவணியில தானே. என்ன பெரிய நாயகி, அதுக்குள்ள மறந்துட்டியா? எங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நீ டிஃபன் எடுத்துட்டு வரல, அன்னைக்கு பாவாடை தாவணியில தானே வந்த. அப்பதான் உனக்கே தெரியாம உன்னை என் செல்போன்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். முத நீ எங்க வீட்டுக்கு வரும்போது உன்னை எனக்கு எவ்வளவு பிடிச்சு போச்சு தெரியுமா? அதான் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை பொண்ணு கேட்க சொன்னேன். பெரிய நாயகி, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. உனக்கு என் மேல அன்பு இருக்கிறதுனால தானே அன்னைக்கு என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் உங்க அம்மா கிட்ட கொடுத்த செல்போனை நீ வேகமா வந்து வாங்கிட்டு போயிட்ட. பெரிய நாயகி, ஹலோ. சுகந்தி, ஹலோ. சுகந்தி, ஐயோ சுகந்தி, சுகந்தி என்னாச்சு? சுகந்தி, ஐயோ அம்மா, அம்மா சீக்கிரம் வா. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மல்லிகா, ஐயோ சுகந்தி, அம்மா என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, பேசிட்டே இருந்தா மயக்கடிச்சு விழுந்துட்டா. அம்மாடி, அம்மா சுகந்தி, ஏய் நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து வாடி. சுகந்தி, அம்மாடி, அம்மாடி, ஐயோ என்னாச்சுமா? சுகந்தி, சுகந்தி, இந்தம்மா, இதை வாங்கி முதல்ல முகத்துல தெளி. அம்மாடி, அம்மாடி, இன்னும் கொஞ்சம் தெளி. அம்மாடி, அம்மாடி, அம்மாடி சுகந்தி, என்னடி மாச்சு எனக்கு? ஏன் மயக்கம் போட்டு விழுந்த? ஒண்ணும் இல்லம்மா, 2 நாள் தூங்காம படிச்சேன்ல, அதனால தான். நம்ம வீட்டுல 2 கல்யாணம் வருதுடி.
பெரிய நாய்க்கு கல்யாணத்துல எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு நீ தாண்டி செய்யணும். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கடி. ஒண்ணு ஆகாதம்மா, அக்கா கல்யாணத்துக்கு ஒண்ணு ஆகாதம்மா. அம்மாடி ஏதாவது சூடா குடிக்கிறியா? இரு கொடுத்து விடுறேன். வாடி. என்னாச்சு சுகந்தி? ஒண்ணு இல்லக்கா, அதான் சொன்னனே தூக்கம் இல்லாததுனால தலை சுத்திடுச்சு. சரி, நீ அப்படியே கொஞ்சம் படுத்துக்கோ. படுத்து நல்லா தூங்கு, நான் வரேன். ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு. ஐயோ, இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கே. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அக்காவோட வாழ்க்கையை பாதிக்குமே. நான் இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே?